கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று காலை இடம்பெற்ற சம்பவம் அங்கிருக்கும் பயணிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்ற தனது கணவன் 5 ஆண்டுகளின் பின்னர் நாடு திரும்பிய நிலையில் அவரை வரவேற்பதற்காக அவரது மனைவி மலர்கொத்துடன் விமான நிலையத்தில் காத்திருந்துள்ளார். இதன்போது விமான நிலையத்தை வந்தடைந்த தனது கணவரை கண்டதும் ஓடி சென்று அவரை கட்டிப்பிடிக்க முயன்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக கணவர் அவரை தள்ளிவிட்டு தன்னிடம் வர வேண்டாம் என்று தள்ளி நிற்குமாறு சத்தமிட்டுள்ளார். தனது மனைவியை மதிக்காமல் கணவர் நடந்து கொள்வதாக அங்கிருந்த பயணிகள் குழப்பமடைந்தனர். இதன்போது கணவன் தான் அணிந்திருந்த பெரிய கோட்டை கழற்றியுள்ளார். அப்போது இயந்திரத்தில் சிக்கி அவரது இடது கை முழங்கையோடு துண்டிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. நாட்டை விட்டு போகும்போது ஒரு முழு மனிதனாக போனேன், ஆனால் இன்று ஒரு ஊனமுற்றவனாக திரும்புகின்றேன். எனக்கு இப்போது வேலை இல்லை. நான் உனக்கு சுமை, என்னை விட்டுவிடு என கணவர் கீழே அமர்ந்து கதறி அழுததாக சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கணவனின் நிலையை கண்டு அவரது மனைவி மற்ற கையை பற்றி கொண்டுள்ளார். நான் உங்கள் கைகளை திருமணம் செய்யவில்லை, உங்களைத்தான் திருமணம் செய்தேன். உங்களால் வேலை செய்ய முடியாவிட்டாலும் நான் கூலி வேலை செய்தாவது உங்களை பார்த்துக் கொள்வேன். என்னை விட்டு பிரிந்து போக வேண்டாம் என கூறிய சம்பவம் அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.